வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மோட்டோ H20யோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்றிலிருந்து இன்ன வரைக்கும் நான் வந்து ஒரு 1 டேவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நான் என்னென்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம டேரெக்டாக அன்பாக்சிங்குள்ளே போயிடுவோம். ஸோ ஆல்ரெடி பிரித்து பார்த்துட்டேன், அதனால தான் சீல் கட் ஆகிருக்கு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே ஃபோன் கொடுத்துருக்காங்க, கேஸோடையே கொடுத்துருக்காங்க. நம்ம அப்புறம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புக்லெட்ஸ் இருக்குது, சிம் எஜெக்டர் பின் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் சின்னதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து பிடி சார்ஜர். நீங்கள் ஏதாவது மேக் புக்ஸ் இல்லைனா அல்ட்ரா புக்ஸ் வச்சுன்னா அதிலே சார்ஜ் பண்ணிக்கலாம். அது கூடவே டைப் சி டு டைப் சி கேபிள். இது வந்து கேபிள் நல்லா, இந்த கேபிள் வந்து சூப்பராக இருக்குது, நல்ல குவாலிட்டியான கேபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான் பாக்ஸ்குள்ளே வந்தது. நம்ம மீதி என்ன இருக்குது அப்படிங்கிறது உள்ளே பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரேப்பரை ரிமூவ் பண்ணுவோம். இந்த ஃபோனை ஆல்ரெடி செட்டப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுதான் கேஸும் ஒன்று வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. வெளியே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸியாக இருக்குது, உள்ளே லைட்டாக அந்த சொரப்பாக இருக்குது. ஸோ உள்ளே க்ரிப்பாக இருக்கும். எனக்கு ஃபோன் தான் முக்கியம் அப்படி இருக்குன்னு. ஏன்னா ஃபோனோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்லா 6.9 mm தான் திக்னஸ், ஃபோனோட திக்னஸ்ஸு. இதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ப்ரோட்டோடைப் ஃபோன் மாதிரியே இருக்குது. இந்த கேமரா பம்ப் இவ்வளோ பெருசு. கேமரா பம்ப் வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஒரு 1.5 mm இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த மோட்டோ லோகோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் உள்ளேயே கொடுத்துருக்காங்க. உங்களால் மேலே வந்து அதை ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியும், பழைய மோட்டோ ஃபோன்ஸில் இருக்க மாதிரி. ஆனால் அது வந்து உள்ளேயே இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா டைப் சி போர்ட், சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் 1 ஸ்பீக்கர் தான், இதில் வந்து டியூவல் ஸ்பீக்கர் வந்து கிடையாது. இந்த பட்ஜெட்டுக்கு கொடுத்துருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக் இருக்குது, மேலே ஒரு நாய்ஸ் கேன்சல் மைக் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ஜூமுக்காக இன்னொரு மைக் இருக்குது. அந்த ஃபீச்சர் என்னென்னு நான் அப்புறம் கேமரா சாம்பிள் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 108 மெகாபிக்சல் f1.9ஓட அப்பச்சரில் கேமரா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெலஃபோட்டோ இருக்குது 2.4 அப்பச்சரில். இது வந்து 8 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ வித் ஓஎஸோடு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 16 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இருக்குது 2.2 அப்பச்சரோட. சைடில் வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டன் இருக்குது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் பவர் பட்டன்லேயே இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அது கூடயே பார்த்திங்கன்னா மேலே வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. வால்யூம் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஃபோன்ஸோட இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அது வந்து ஏன்னு எனக்கு தெரில. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மேப் பண்ண முடியாது, வேறு ஏதாவது ஆப் லான்ச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது. கூகுள் அசிஸ்டன்ட் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நல்லா க்ளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. ஒரு ப்ளோட்வேர்ஸ் கூட இல்லை, ஒன்றே ஒன்று இந்த பேர் இந்த சாம்சங் இந்த ஃபேஸ்புக் ஆப் மட்டும் இருந்துச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மோட்டோட ஆப்ஸ் 2-3 இருந்துச்சு, அவ்வளோதான். இந்த சாப் கணக்கு ஃப்ளாஷு, அப்புறம் இந்த ட்விஸ்ட் பண்ணால் கேமராஸ், இந்த மாதிரி ஃபீச்சருக்காக மட்டும் இந்த ஆப்ஸ் இருக்குது. மற்றபடி க்ளீனான ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. ஃபஸ்ட்டு வந்து இதோட டிசைன்லேருந்து வருவோம். டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, சைடில் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கில் வந்து சீப்பான பிளாஸ்டிக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சீப்புன்னு சொல்ல முடியாது. இந்த சாம்சங்கில் M சீரிஸ் வரும் தெரியுங்களா, அந்த மாதிரி அந்தளவுக்கு சீப்பு கிடையாது. ஒரு எப்படின்னா இந்த ரியல்மி X7 Max அந்த மாதிரி ஒரு டீசெண்டான பிளாஸ்டிக் குவாலிட்டி ஒன்று சொல்லலாம். அதுவும் S20 அல்ட்ரா அந்த S20 வந்து ஒரு பிளாஸ்டிக் அது அளவுக்கு நினச்சிடாதீங்க. ஒரு ஆவரேஜான பிளாஸ்டிக்கான ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நல்லா பிக்கப் பண்ணுது. இந்த இடம் பார்த்திங்கன்னா கிளாஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறுற மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் கேமரா பம்ப் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6.7 inch டிஸ்பிளே 20:9 கொடுத்துருக்காங்க. 21 போயிருக்கலாம். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வித்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பிடிக்கும் போது அந்த கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஐஃபோனில் பார்க்குற மாதிரி ஒரே எப்படி சொல்லலாம், இந்த கார்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இல்லை. கொஞ்சம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல பிடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம்
குத்துற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த இடத்துல வந்து எல்லா இடத்துலையும் வந்து அந்த மாதிரி கர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து டிசைன் இந்த ரெனோ 6லேயும் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஃப்ளாட்டாக கொடுத்துருந்தாங்க. இங்கே சைடில் வந்து கொஞ்சம் கர்வ் பண்ணியிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. அடுத்து டிஸ்பிளேக்கு வரும். டிஸ்பிளே தான் இந்த ஃபோனோட ஒரு மெயின் ஹைலைட்னு சொல்லலாம். ஏன்னா 6.7 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 10 பிட் டிஸ்பிளே. ஆனால் 10 பிட் கண்டென்ட்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை. பட்டு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது டிஸ்பிளே வந்து. நீங்கள் எந்த கண்டென்ட் பார்த்தாலும் ஒரு மாதிரி கலர்ஸ் வந்து வைப்ரண்ட்டாக நல்லாயிருக்கு. பிரைட்னஸ் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 400 nits தான் இருக்குது. இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க ஷேடோஸ்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். பிரைட்னஸ் வந்து ஓகேவாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. 400 nits தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதுக்கடுத்து உள்ள பேட்ரி என்ன அப்படின்னு பார்ப்போம். பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 4000 mAh கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்திங்கன்னா 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அந்த 30 வாட்ஸ் வந்து நான் வந்து ஒரு 15 to 85 வந்து சார்ஜ் பண்ணி பார்த்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 minutes ஆச்சு. ஸோ 0 to 100 வந்து 1 ஹவரில் ஆயிரும் தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட்டு, பேட்டரி சார்ஜிங் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் போடுறேன் நம்ம சேனலில். ஸோ அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கேமரா வந்து பார்த்திங்கன்னா நான் ஏன் கேமரா ஏற்றி வச்சுருக்கேன் இதுன்னு கடைசியாக வரேன். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் கேமரா வந்து செல்ஃபிலேருந்து போயிடும். செல்ஃபி வந்து பார்த்திங்கன்னா 32 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா ஷார்ப்பாக கிறிஸ்பாகவே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 108 MP இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக 12 MP ஷார்ட் வந்து எடுக்கும். 108 MP மோடு வந்து அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னா நான் வந்து K20 ப்ரோவும் வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 48 MP மோடு வந்து இதை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. ஆக்சுவலாக இந்த சென்சார் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இந்த மீ10 ஐலையும் பார்த்திங்கன்னா நம்ம ரிவ்யூ போட்டிருந்தோம். அதுலேயும் இந்த பிரச்சனை தான் இருந்துச்சு. இந்த சென்சார் வந்து கொஞ்சம் மோசமான சென்சாராக தான் இருக்குது. அந்த HM2ன்னு தான் நினைக்கிறேன். இவங்க வந்து எந்த சென்சார்னு வந்து சொல்லலை. சாம்சங் மட்டும்தான் 108 MP சென்சார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அந்த HM2வாக தான் இருக்கும். ஸோ இந்த டெலஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா OISஓடு இருக்குது, நல்ல கிறிஸ்பான ஷார்ட்ஸாக இருக்குது. நீங்கள் மெயின் கேமராவில் எடுக்கிற ஷார்ட்ஸை விட 3xல வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ ஃபோட்டோஸும் பார்க்க சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல்ட்ரா வைடும் பார்த்திங்கன்னா 16 MP கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். பட் நீங்கள் இந்த வியூ ஃபைண்டரில் பார்க்குறதுக்கும் நீங்கள் இப்போ இது பார்க்குறது இந்த ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து இந்த மெயின் கேமராவில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன்னா இப்போ நீங்கள் OnePlus 9 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஷட்டர் லேக் வந்து கொஞ்சம் இருந்துச்சு. அது வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகுது. அதே பிரச்சனை வந்து இந்த ஃபோனில் இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு அதே இமேஜை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்லைட்டாக. இந்த மாதிரி கொஞ்சம் பஃபர் ஆகிற மாதிரி இருக்குது. இதோட மேக்ரோ மோடும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. இது வரைக்கும் நான் ஒரு ஃபோனில் இந்த அளவுக்கு கிளியராக மேக்ரோ ஒன்றும் பார்த்ததில்லை. ஏன்னா அல்ட்ரா வைட்லேருந்து மேக்ரோ வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 30 MP அவுட்புட் கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மேக்ரோ. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஃபோன் தான் பெஸ்ட் மேக்ரோ ஃபோன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. மெயின் கேமரா வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஆவரேஜாக தான் இருக்குது. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 1080p 30 fps எடுக்கலாம். 4K 30 வரைக்கும் தான் அடிக்க முடியும். செல்ஃபி வந்து 1080p 30யோட லிமிட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஏன்னு தெரில. கண்டிப்பாக ஹார்ட்வேர் லிமிட்டேஷன் வந்து கிடையாது. ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் கேம் ஏற்றி வச்சுருக்கேன். கேமில் வந்து ஃபோட்டோஸ் வந்து சூப்பராக வருது மெயின் கேமராவில். அது வேணால் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, கேமோட ரிவ்யூ வேணால் தனியாக சேனலில் போடுறேன். வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் இருக்கும். சாஃப்ட்வேர்னு பார்த்திங்கனாலே ஒரு க்ளீனான ஸ்டாக் கண்டக்ஷன் தான். எந்த வித ப்ளோட்டும் இல்லை. அந்த அந்த ஃபேஸ்புக்கோட ஏபிகேவை தவிர. ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு செம்ம சாஃப்ட்வேர் ஃபீச்சர் இருக்குது. நீங்கள் ஹை அண்ட் சாம்சங் ஃபோன்ஸில் பார்க்குற மாதிரி அந்த டெக்ஸ் மோட் இருக்கும் சாம்சங்கில். அது மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ரெடி ஃபார் பிசி அப்படின்னு ஒரு மோட் இருக்குது. இது வந்து சும்மா கிமிக்லாம் கிடையாது. இது வந்து ஆக்சுவலாகவே ஒரு சூப்பரான ஃபீச்சர். இதை பற்றி என்ன டெடிக்கேட்டாகவும் போகிறேன். இதெல்லாம் ரிவ்யூவில் கண்டிப்பாக அதை கவர் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி தான் அந்த ஃபீச்சர் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இதுக்கு வந்து நீங்கள் பிசியில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். மோட்டோ இந்தியா வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஃபார் பிசின்னு வந்து வெப்சைட் கீழே வந்து ஒரு ஃபைல் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நீங்கள் மிரர் பண்ணுற மாதிரி அது உங்கள் லேப்டாப்புக்கு ஏற்ற மாதிரி யூஐ வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக கவர் பண்ணுறேன். கூடவே பார்த்திங்கன்னா கேமரா சாம்பிள்ஸுக்கு கடைசியாக அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே வேரியண்ட் தான். 8GB 128GB வந்து அவைலபிளாக இருக்குது. 2 கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து ஆக்சுவலாக மறந்துடுச்சு எனக்கு. ப்ளூ அவங்க வந்து வேறு ஏதோ பேர் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து ப்ளூ, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் இருக்குது. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒன் சைடாக பார்த்தா ப்ளூவாக தெரியுது, இன்னொரு சைடாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலர் கொஞ்சம் வேரியபிளாக இருக்கும். ஸ்டோரேஜ் டைப் வந்து பார்த்திங்கன்னா UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா 3.1 கொடுத்துருக்கலாம். ஏன் கொடுக்கலான்னு தெரில. மேபி காஸ்ட் கட்டிங்காக இருக்கலாம். ஸ்னாப்ட்ராகன் 778G வந்து கொடுத்துருக்காங்க ப்ராசஸர். அது கூட பார்த்திங்கன்னா ஜிபிக்கு வந்து 640L வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இங்கே வந்து ஸ்னாப்ட்ராகன் 865க்கு சிபி வைஸ் பார்த்திங்கன்னா பெட்டர், ஜிபி வைஸ் பார்த்திங்கன்னா டவுன் கிரேட், லைட்டாக டவுன் கிரேட். அது வந்து பார்த்திங்கன்னா 640 ஜிபி கொடுத்துருப்பாங்க. இது வந்து 640 ஜிபி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பப்ஜி ட்ரை பண்ணேன், ஒரு ½ அன் ஹவர் விளாண்டேன். அந்தளவுக்கு ஹீட்டிங் வந்து இந்த ஃபோனில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஹீட்டே கிடையாதுன்னு தான் சொன்னோம். அந்த வார்ம்னஸ் கூட வரல அதிகமாக. இன்டீட்டெயிலாக டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவ்யூவில் சொல்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. மேக்ஸிமம் 42 தாண்டிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதோட ஆடியோ சாம்பிள்ஸ் பார்ப்போம். ஆடியோ குவாலிட்டி நல்லா க்ளீனாக கிறிஸ்பாக இருக்குது. பட் இருந்தாலும் இவங்க வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்கலாம். இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாருமே 20,000 ரூபா ஃபோனுக்கே இப்போலாம் எல்லோரும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இன்னும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அடுத்து ஒரு வீடியோ சாம்பிள் வேணால் பார்க்கலாம். இதில் வந்து HDR 10+ சப்போர்ட்டும் இருக்குது. யூடியூப்லேயும் HDR ஒர்க் ஆகுது. இன்னும் நான் அமேசான் ப்ரைம் வந்து செக் பண்ணல. அதை வந்து செக் பண்ணிட்டு நான் ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 1080p 60ல் எடுத்துக்கிட்ருக்கோம். ஸ்டெபிலைசேஷன் எதுவும் ஆன் பண்ணல. ஸோ இதில் ஃபோக்கஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் ஃபோக்கஸே ஆகலை. ஸோ வேறு இடத்த ட்ரை பண்ணி பார்ப்போம். இது கொஞ்சம் டக்குன்னு ஆயிடுச்சு. ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ஓகே. ஃபோக்கஸ் ரொம்ப சூப்பராலாம் ஆகலை, சுமாராக ஆகுது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் கேப்சர் மோடு அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து தனியாக ரிவ்யூவில் கவர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1080p 30ல் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் விண்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. விண்ட் நாய்ஸ் கேட்குதா அப்படின்னு பாருங்கள். சூப்பர் ஸ்டடியெலாம் இன்னும் ஆன் பண்ணல. இது டிஃபால்ட்டாக இருக்க மோடு தான். அப்புறம் 4K 30 FPS ஆப்ஷனும் இருக்குது. பட் நான் வந்து இப்போ 1080pல தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா வீடியோ உங்களுக்கு 1080pல தான் இருக்கும், அதனால் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ விண்ட் நாய்ஸும் கொஞ்சம் இருக்குது. எப்படின்னு பாருங்கள். மேலே சன்லைட்டு காமிக்கிறேன். சன்லைட் ஃபோக்கஸ் ஆகலை. டேப் டு ஃபோக்கஸும் இதில் வந்து செல்ஃபியில் ஒர்க் ஆகலை. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவோட வீடியோ சாம்பிள். ஸோ கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட ஜிகேம் வீடியோ நான் தனியாக போடுறேன். அண்ட் கேமரா கம்பேரிசன், இந்த சார்ஜிங் டெஸ்ட்டு, கேமிங் டெஸ்ட்டு எல்லாம் பண்ணுவோம்.
ஸோ அடுத்து எல்லாம் நான் வந்து தனித்தனியாக போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ஃபோனுக்கு வந்து ரிவ்யூ இருக்குது. ஸோ அதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய். டேய் போடா கம்முன்னு, அப்புறம் வாடா. ஹேய் போடா. ஃபஸ்ட்டு இதோட அன்பாக்சிங்கை பார்த்துருவோம். இதுதான் வந்தீங்கன்னா பாக்ஸு கொஞ்சம் வந்து வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் ஃபோன் வந்து ரொம்ப லைட் வெயிட் தான். 164 கிராம்ஸ் தான் வெயிட்டு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எதுவும் அதிகமாக மென்ஷன் பண்ணல. மோட்டோ அப்படி தான் சொன்னேன். ஏய் ஏய் பொடி ஊய் அப்புறம் வா ஓ ஏய் போடா அப்புறம் வாடா. நீ வேற வந்துட்டியாரா போடு போ. ஏய் ஏய் அப்படியே சண்டை எடுக்குமா? ஓ